வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம கல்வி வேணும் அப்படின்னா, நல்ல கல்வியை பெறணும் அப்படின்னா நம்ம பள்ளிக்கூடத்தை தேடி போவோம். நல்ல அறிவு நமக்கு வேணும் அப்படின்னா நூலகத்தை நாம் தேடி போவோம். மனசுக்குள்ளே நிம்மதியே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கோவிலை நாம் தேடி போவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஆறுதல் தேடுறதுக்கு நண்பர்களை நாம் தேடி போவோம். ஆனால் இந்த நான்குமே புத்தக திருவிழா வடிவில் உங்களை தேடி உங்கள் ஊருக்கே வந்திருக்கிறது என்றால் இன்னும் மிகப்பெரிய வரவேற்பை விழுப்புரம் மாவட்டம் அடுத்தடுத்த வருடங்களில் தர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, ஏன்னா இந்த புத்தக திருவிழா என்பது இந்த புத்தகங்களை நம் கைகளில் கொண்டு வந்து தருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிரமங்களுக்கு இடையில்தான் இதை தமிழக அரசும் சரி நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கொண்டு வந்திருக்கிற இந்த புக் ஸ்டால் போட்டிருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ சிரமத்துக்கு இடையில் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. இங்கே விழுப்புரத்தில் 10 நாள், கடலூரில் 10 நாள், திருவள்ளூரில் 10 நாள், விருதுநகரில் 10 நாள்னு ஒவ்வொரு ஊரிலும் இந்த படைப்பு எப்படியாவது மக்கள் கைகளில் போய் சேர்ந்து விடாதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு தான் இதை அவங்க ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு வந்து இருக்கிறார்கள். அதை நம்ம சரியாக வாங்கி பயன்படுத்தணும். நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, புத்தகம் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டால், புத்தகம் வாங்குறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனால் அதை படிக்கிறதுக்கு தான் டைம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 24 மணி நேரமும் நம்ம ரொம்ப பிஸியாக பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அவ்வளோ பிஸி. நம்ம ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் புத்தகத்தை வாசிப்பதற்கு நமக்கு நேரமே இல்லை. ஆனால் சீரியல் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது. மொபைலை எடுத்து யாருக்காவது பேசணும் அப்படின்னு ஆன் பண்ணால் என்ன வாட்ஸ்அப்பில் இருக்குன்னு பார்ப்போன்னு உள்ளே போய் 3/4 மணி நேரம் கழித்து ஏன் இந்த மொபைலை எடுத்தோங்கிறதே நம்மளுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் தான் ஆமாம் அவனுக்கு ஃபோன் பண்ணத்தானே எடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த 3/4 மணி நேரம் எங்கே போனதுன்னே நமக்கு தெரியலை, அதை பற்றி கவலையும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு புத்தகம் ஒரு நல்ல தோழனாக, நல்ல வழிகாட்டியாக, ஒரு நல்ல குருவாக நமக்கு பக்கத்தில் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் இந்த நேரம் இல்லை அப்படிங்கிற பேச்சு நம்மக்கிட்ட என்றைக்குமே வராது. ஏன்னா எவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம், மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறவர்கள் எல்லாம், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாம் தினமும் 1 மணி நேரம் புத்தகம் படிக்காமல் நான் தூங்க போவதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு மட்டும் எப்படி நேரம் கிடைச்சது? நாம் உட்காந்து ஃபேஸ்புக்கு பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஃபேஸ்புக்குடைய ஓனர் சொல்கிறாரு, அந்த மார்க்குங்கிறவர், நான் ஒவ்வொரு நாளும் இரவு 1 மணி நேரம் புத்தகம் படித்து விட்டு தான் தூங்க போவேன் அப்படிங்கிறார். நம்மளை புத்தகம் படிக்க விடாமல் செஞ்சுட்டு அந்த மனுஷன் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறார். இப்போ நம்மளை எவ்வளோ ஈனவான ஆக்கியிருக்கிறார் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆட்களுக்கெல்லாம் புத்தகம் வாசிப்பதற்கு நேரம் இருந்திருக்கிறது, வாய்ப்பு இருந்திருக்கிறது. நம்முடைய இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் அவ்வளவு புத்தகங்கள் படிப்பாராம். ஒரு முதல்ல ஒரு பிரதமராக வந்தவருக்கு எவ்வளோ வேலை இருக்குங்க, எவ்வளவு பணிகள் இருக்கும், எவ்வளவு அலைய வேண்டி இருக்கும். அதற்கு மத்தியிலும் அந்த மனிதர் படித்திருக்கிறார். அதிலும் அவளுடைய மேசையிலே ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற அமெரிக்க கவிஞருடைய கவிதையை அவர் எப்போதுமே எழுதி வச்சு அதை தினந்தோறும் பார்த்துருக்கிறார். மைல்ஸ் டு கோ அப்படிங்கிற ஒரு கவிதை. எனக்கு இந்த இயற்கையை ரசிக்க ஆசையாக இருக்கிறது, இந்த காடு அழகாக இருக்கிறது, இந்த மரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, ஆனால் இதை ரசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, இன்னும் நான் செயலாற்றுவதற்கு நிறைய வேலை இருக்கிறது, இன்னும் நீண்ட தூரம் நான் பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த அமெரிக்க கவிஞனுடைய கவிதையை தன் மேஜையில் வைத்து தினந்தோறும் அதை வாசித்து கொண்டு அவர் செயலாற்றி கொண்டிருந்தார் என்றால் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் கவிதையை ரசித்திருக்கிறார்கள், புத்தகங்களை வாசித்திருக்கிறார்கள். அதே மைல்ஸ் டு கோ அப்படிங்கிற பேரில் இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அவருடைய திரைப்பயணத்தை மைல்ஸ் டு கோ அப்படின்னு எழுதியிருக்கிறார். இப்போ எங்கே இருந்து இந்த வார்த்தை பயணம் செய்து எங்கே வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். அமெரிக்காவில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை நேருவின் மேஜைக்கு வந்து அங்கேருந்து வெற்றிமாறன் கிட்ட வந்து இன்றைக்கி நம்ம கையில் விகடன் வாயிலாக வந்திருக்குன்னா ஒற்றை வார்த்தை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு கவிதை என்பது எளிதான விஷயம் இல்லை. அதை உள்வாங்கி கொண்டால் நம்ம வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அது ஒரு தீராத ஒரு நண்பனை போல நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லிக்கொண்டு நம் துயரத்தை பகிர்ந்து கொண்டு அது கூட வந்து கொண்டே இருக்கும். நம்ம அப்துல் கலாம் ஐயா, நேரு கூட நம்ம பார்க்கலன்னு வைங்க, நம்ம சமகாலத்தில் நம்மை நேசித்த, நம்மால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இருந்தார் என்றால் அது நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். அவர் ஒரு நாள் அவர் தோட்டத்தில் நடந்து போகும்போது நிறைய பூக்கள் மலர்ந்து இருக்கிறது. அப்போ ஒரு 2 பூ பார்க்குறார். ஒரு பெரிய பூ, பக்கத்தில் அதே மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பூ. அவருக்கு பார்க்கும்போது 2 அம்மா குழந்தை மாதிரி தெரியுது. உடனே அதை வைத்து அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். அம்மா பூவிடம் குட்டி பூ கேட்டது,
அம்மா நாம் ஏன் மலர்கிறோம். இந்த கற்பனையே நல்லா இருக்குல்ல. அம்மா பூ, குழந்தை பூ. அந்த குழந்தை பூ அம்மாட்ட கேட்குது, அம்மா நாம் ஏன் மலர்கிறோம் அப்படின்னு கேட்குது. உடனே அம்மா சொல்லுகிறது, சூரியன் உதிக்கிறது, மயில் ஆடுகிறது, குயில் பாடுகிறது, மழை பெய்கிறது, அதே போல நாம் மலர்கிறோம். இது இயற்கையின் நியதி. அது மட்டுமல்ல மகளே, மக்கள் நம்மை பார்த்து மென்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அன்றாடம் மலர்கிறோம். 2 பூ பேசிக்கிட்டா இப்படியெல்லாம் பேசும் என்று ஒரு ஜனாதிபதி கற்பனை செய்து அது கவிதையாக எழுதுவதற்கு அவருக்கே நேரம் இருக்கிறது என்றால், ஒரு கவிதையை ரசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்றால் நம்ம அவ்வளோ பெரிய வேலையாக பார்க்குறோம். இந்த சந்தானம் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா நம்ம? கண்டிப்பாக இல்லை. நம்ம கொஞ்சம் முயற்சி செய்து ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கினால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே புத்தகம் வாசிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க படிக்க உட்காரும்போது டிவி பார்க்காம, மொபைல் பார்க்காம கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தால் அந்த குழந்தை கேட்கும், நீ என்னம்மா வாசிக்கிற அப்படின்னு. அம்மா அந்த புத்தக திருவிழாவில் ஒரு புக்கு வாங்கினேன் இல்லையா, அதை நான் வாசிக்கிறேன். அப்போ எனக்கு சொல்லு அப்படின்னு அது கேட்கும். அப்போ அதை கதையாக நம்ம அவங்கக்கிட்ட பகிரலாம். அவங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய சிறார் கதைகள், சிறார்களுக்கான கவிதைகள் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாசிப்புக்கு மட்டும் உட்படுத்திட்டோம்னா நாளைக்கு ஒரு நல்ல தலைமுறையை இந்த நாட்டுக்கு தந்தோம் என்கின்ற மன நிறைவோடு நம்ம மறைந்து போகலாம். புத்தகம் வாசிக்க வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, இந்த படைப்பாளர்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, புக் ஸ்டால் போட்டவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்வார்கள் என்பது தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பயன். இந்த மொபைல் பார்க்குறது, அதில் உள்ள ரீல்ஸ் பார்க்குறது, தேவையில்லாததுக்கு அவங்க நேரம் செலவழிப்பதை புத்தகங்களுக்கு செலவழிக்க வைத்தால் நம்முடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். எவ்வளவு போகிற போக்கில் ஒரு விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு புக்கில் படித்தேன், நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஒரு புல்லின் மேலேயோ ஒரு செடியின் மேலேயோ இருக்கிற ஒரு பனித்துளியை பார்க்குறீங்கன்னு வைங்க. அந்த பனித்துளியில் என்ன தெரியும்? அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. ஒரு நாள் பாருங்களேன், வாக்கிங் போகும்போது ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ஏதாவது ஒரு புல்லில் ஒரு பனித்துளி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் நின்று பாருங்கள். அந்த பனித்துளி அப்போது தான் உதிக்கிற சூரியனை தனக்குள்ளே உள்வாங்கி பிரதிபலிக்கும். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். பனித்துளி இவ்வளோ சின்னது, சூரியன் எல்லை இல்லாத பெரியது. ஆனால் அந்த சின்ன பனித்துளி ஒரு கணம் சூரியனை உள்வாங்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கும். அடுத்த கணம் அதே சூரிய ஒளியின் வெப்பத்தில் அந்த பனித்துளி கரைந்து போய்விடும். 1 செகண்ட் தான், 1 வினாடி தான் அது கரைந்து போய்விடும் என்று சூரியனுக்கும் தெரியும். 1 வினாடியில் நம் ஆயுள் முடிந்து போகும் என்று பனித்துளிக்கும் தெரியும். ஆனாலும் அந்த ஒற்றை வினாடியில் ஒரு மிகப்பெரிய சூரியனையே எனக்குள் நான் அடக்கி இருந்தேன் என்கின்ற பெருமிதத்தோடு அந்த பனித்துளி காணாமல் கரைந்து போகிறது. நம்ம வாழ்க்கை கூட அப்படித்தாங்க, பனித்துளி மாதிரி தான். தூங்குவது போலும் சாக்காடு, தூங்கி விழிப்பது போலும் வாழ்க்கை என்று வள்ளுவர் சொன்னார் இல்லையா. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான், எப்படியோ தொடங்கி இருக்குது, எங்கே முடியும்னு தெரியாது. இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கைக்குள் நாம் ஒரு மிகப்பெரிய வரலாறை உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்றால், மிகப்பெரியவர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்க முடியும் என்றால், நம் கைகளில் கிடைத்திருக்கிற ஒற்றை ஆயுதம் புத்தகம் என்பதை நம் வாழ்நாளில் மறந்துவிடவே கூடாது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு அதோடைய சிறப்புகளை எல்லாம் நம்ம சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கி எனக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, வையத் தலைமை கொள். இது யார் கொடுத்த வார்த்தை அப்படின்னா, மகாகவி பாரதியுடைய ஆத்திச்சூடியில் எழுதப்படுகிற ஒரு ஆத்திச்சூடி தான் வைய தலைமை கொள். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லவே வேணாம். உலகத்துக்கே நீ தலைவனாக இரு, இதுதானே இதோடைய அர்த்தம். உலகத்துக்கே எப்படி தலைவனாக நாம் இருக்க முடியும்? பாரதி எதையுமே பெருசாக தான் சிந்திப்பான். எல்லாரும் பெருசு கேள் அப்படின்னா அவன் பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு கேட்குறவன். நம்ம இளைஞர்களை பார்த்து, நம்முடைய தமிழர்களை பார்த்து, அடுத்த தலைமுறையை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான்? வையத் தலைமை கொள். நீ ஒரு சாதாரண குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடாது, ஒரு துறைக்கு தலைவனாக இருக்கக்கூடாது, வாட்ஸ்அப்பில் அட்மின் தலைவனாக நீ இருக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கே நீ தலைவனாக இருக்க வேண்டும் என்று பாரதி அன்றைக்கே கற்பனை செய்திருக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தனை எவ்வளவு பெருசாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எல்லா இடங்களிலும் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு விஷயம், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்க்கணும், தலைமை பண்புகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த பிள்ளைங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வளர்க்கணும். இந்த வார்த்தையை நம்ம நிறையா கேட்குறோம். எப்படி ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்களோ, யூபிஎஸ்சிக்கு படிக்கிறாங்களோ, அதே அளவு இந்த தலைமை பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நிறைய பயிற்சி வகுப்புக்கு அனுப்புகிறாங்க. நிறைய வெளிநாட்டு அறிஞர்களுடைய புத்தகத்தை வாங்கி படிக்க கொடுக்குறாங்க. நிறைய வகுப்புகளில் ஆன்லைனில் நம்ம பிள்ளைங்களை சேர்த்து விடுறாங்க.
ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள், ஒரு ஆளுமை என்பது, ஒரு தலைமைத்துவம் என்பது, ஒரு மேலாண்மை திறமை என்பது நம் தமிழ் மக்களுக்கு இல்லையா? நம்ம தமிழ் இலக்கியத்தில் அது சொல்லப்படவே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய தமிழ் மண்ணின் மிகப்பெரிய சாராம்சமே உலகத்தை நோக்கி சிந்திப்பது தான் என்பது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மண்ணில் பரவி இருக்கிறது. இன்னைக்கு நேற்று தான் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பற்றியும் லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றியும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உலகு குறித்து சிந்திக்க வேண்டும், உலகத்துக்கே தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் சிந்தனையும் இந்த மண்ணில் தமிழ் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிறது. அதனால்தான் பாரதி வையத் தலைமைகொள் என்று அவனால் சொல்ல முடிந்தது. ஏன்னா பாரதி எட்டயபுரத்தில் பிறக்கிறான், கடையத்தில் கொஞ்ச நாள் இருக்கிறான், சென்னையில் இருந்திருக்கிறான், புதுச்சேரியில் வாழ்ந்திருக்கிறான், அவன் அதிகபட்சம் கல்கத்தாவுக்கும் சூரத்துக்கும் மட்டும் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போயிருக்கிறான். இந்த சின்ன எல்லைகளுக்குள் இருந்து கொண்டு மகாகவி பாரதி உலகத்தையே யோசிக்கிறான் என்றால் அப்போ அந்த சிந்தனை எங்கேருந்து வந்திருக்கும்? பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படின்னு தான் சொல்கிறார். உலகத்திலேயே நல்ல நாடுனா அது எங்களுடைய இந்திய நாடு அப்படி சொல்லும் போதும் உலகத்தை தான் அவன் முன்வைக்கிறான். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம். ஜகம்னா என்ன? அதுவும் உலகம்தான், உலகத்தையே அழிச்சிடுவோம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு உலகத்தை அழிக்கவும் ஒரு உலகத்தை ஆளவும் எங்கள் தமிழர்களால் முடியும் என்று பாரதி யோசித்திருக்கிறான் என்றால் இது எங்கே இருந்து வந்த சிந்தனை என்றால் இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் இருந்து எழுந்த ஒரு மிகப்பெரிய சிந்தனை. 1ஆம் நூற்றாண்டிலே வள்ளுவர் திருக்குறளை எழுதிய போது நம் தமிழர்களின் மொத்த மக்கள் தொகையே 35 லட்சம் டு 40 லட்சம் தான். அவ்வளவு குறுகிய மக்கள் தொகையை கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் வள்ளுவர் முதல் குறள் எழுதுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு சின்னஞ்சிறிய தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு பரப்பில் நின்று கொண்டு வள்ளுவன் தன்னுடைய எழுத்தாணியை கொண்டு உலகம் முழுக்க ஒரு பெரிய கோடு போடுகிறான். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று முதலில் உலகத்தை தமிழகத்திற்குள் கொண்டு வந்து நம் மூளைக்குள் ஏற்றி வைத்த பாட்டன் நம்முடைய வள்ளுவ பாட்டன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொன்னான். இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்கன்னு சொல்லலை, இந்தியாவில் வாழ்கிறவங்கன்னு சொல்லலை, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க, உலகத்தில் நல்லவர்களாக வாழுகிறவர்கள் தெய்வத்தில் கொண்டு போய் வைக்கப்படும், அவ்வளவு புகழோட வாழ்வார்கள் என்று வள்ளுவன் சொன்னான் என்றால் அந்த சிந்தனை அதற்குள் தான் இருந்தது. நம்ம பக்தி பக்கம் போய் பார்த்தா கூட சேக்கிழார் எழுதுகிறார், உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று உலகம் என்றுதான் அவரும் தொடங்குகிறார். இந்த தென் தமிழகத்தில் உட்கார்ந்து கொண்டு உலகத்திலிருந்து தான் அவர் தன்னுடைய இலக்கியத்தை, பக்தி இலக்கியத்தை அவர் படைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பனும் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்று அவரும் உலகத்தை தொட்டுதான் தொடங்குகிறார். இன்னொரு பக்கம் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை எழுதுகிறார். அந்த ஆற்றுப்படை இலக்கியம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆற்றுப்படை அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏதோ ஆத்தோரமாக ஒரு படை நடத்துவாங்க போல அப்படின்னு நமக்கு தோணும். உண்மையிலே ஆற்றுப்படை அப்படிங்கிறது வழி நடத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு புலவரோ ஒரு பாட்டு பாடுகிற ஒரு பாணரோ ஒரு பெரிய வள்ளலையோ இல்லை மிகப்பெரிய ஒரு அரசனையோ போய் பார்த்து அவங்கக்கிட்ட பாடல் பாடி நிறைய பரிசு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வர்ற வழியில் எதிர்க்க ஒரு புலவனோ ஒரு வறுமையில் வாடிய பாடகனோ வருவான் இல்லையா, அவனை கூப்பிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலையாத, நேரம் அங்கே போ, அவரை புகழ்ந்து பாடு, நிறைய பொருள் தருவார், நீ நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு வழிகாட்டுவாராம். இன்றைக்கி நம்மலாம் அப்படி இருப்போமா? யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய உதவி செய்கிறான்னு வைங்க, எங்கள் ஒரு இடத்துல இலவசமாக ஏதோ ஒன்று தர்றாங்க, இப்போ நமக்கு அது தெரிஞ்சு போச்சு, நம்ம வாங்குகிறோம், எத்தனை பேருக்கு சொல்லுவோன்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சால் நமக்கு நெருக்கமான சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவோம், வர்றவங்க போகிறவங்களுக்கு சொல்லுவோமா? ஆனால் தமிழனுடைய அடிப்படை பண்பாடு எப்படி இருந்தது என்றால், நான் ஏழ்மையில் எப்படி கஷ்டப்பட்டேனோ அதை போல இன்னொருவன் கஷ்டப்படக்கூடாது, அவனுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழருடைய பண்பாடாக இருந்தது. அதனால தான் ஒரு புலவன் தனக்கு எதிரில் தென்படுகிற எந்த புலவனாக இருந்தாலும் அவனை தடுத்து நிறுத்தி அங்கிட்டு இங்கிட்டு போகாத, அங்கே போ, அங்கே அவர் நிறைய பொருள் தருவார், அதை வைத்துக்கொண்டு நீ வளமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதற்கு பெயர் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு பேர்.
நக்கீரர் முருகனை பற்றி ஆற்றுப்படை எழுதினார். அவரும் எப்படி தொடங்கினார் என்றால் உலகம் உவப்ப அப்படின்னா உலகத்திலிருந்து தான் அவரும் ஆரம்பிக்கிறார். அப்போ நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே உலகத்தின் பார்வையிலிருந்து தான் நம் உள்ளுக்குள் வந்திருக்கிறது என்றால் இந்த உலகார்ந்த சிந்தனை நமக்குள் அடிமனத்தில் ஏற்கனவே பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் உலகத்தை தமிழன் ஆளக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை, வெகு சீக்கிரம் அது நடக்கும். அது எந்த துறையிலும் சரி. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய துறைகளில் எல்லாம் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், மிக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். இப்போ இன்னும் நம்ம வீட்டு பிள்ளைகள் அதை தாண்டி மிகப்பெரிய உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இது மாதிரியான இலக்கியங்களை எல்லாம் அவர் கைகளில் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். ஆளுமை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம், ஒரு துறைக்கு தலைவராக இருக்கிறார், அதுக்கு தலைவராக இருக்கிறார். நீங்கள் உலக வரலாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, உலக வரலாறு அப்படிங்கிறதே வெற்றி பெற்ற ஒரு சில மனிதர்களின் வரலாறு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய வரலாறும் அதுக்குள்ளே இருக்காது. ஜெயிச்சவங்களுடைய வரலாறு மட்டும்தான் உலக வரலாறு என்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி வாழ்க்கை சூழலே எப்படி மாறி போச்சு யோசிச்சு பாருங்கள். முன்னாடிலாம் வீடுகளில் திண்ணை வச்சு கட்டினாங்க. திண்ணை வைத்து வீடு கட்டியவர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கி நம்ம வீடுகளில் திண்ணை கிடையாது, சிசிடிவி வச்சுருக்கிறோம். பெரும்பாலான வீட்டில் சிசிடிவி வச்சுருக்கோமா? அப்போ அன்னைக்கு திண்ணை கட்டியவர்கள் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கு சிசிடிவி மாட்டி இருப்பவர்கள் என்ன சொல்லி கொடுக்கிறார்கள்? யாரையும் நம்பாதே என்று சொல்லி கொடுக்கிறார்கள். இத்தனை நூற்றாண்டுக்குள் தமிழன் எங்கேருந்து கிளம்பி எந்த இடத்துல வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா? அடுத்த தலைமுறை அது ஏதோ ஒரு கேட்டால் ஜென்சியா அவங்க தலைமுறை வந்து நமக்கு ஜென்சி பாட்டை தவிர வேறு என்ன தெரியும்? அவங்க சென்சி தலைமுறையாம். கோயிலுக்கு ஒரு அம்மா பையனை கூட்டு போயிட்டு இருக்காங்க, 8 வயசு பையன். மேலே கோயிலுடைய மணி இருக்குது, அதை பார்த்துட்டு சொல்கிறான், இவ்வளோ உயரத்தில் பெல் பட்டன் வச்சா எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறான். பிள்ளைங்களை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த மொபைல் ஃபோனுடைய மோகம் பிள்ளைகளை எங்கேயோ ஒரு மூலையிலே கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில் இந்த தலைமை பண்பை பற்றி, ஆளுமையை பற்றி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். தன் கையில் எது சிக்கினாலும் அது தன்னுடைய அடிமை என்று யோசிக்காமல் தான் அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். 4 வயசு குழந்தை கல்யாண வீட்டில் சாப்பிட போனோம்னா முன்னாடி மொபைல் வச்சாதான் சாப்பிடுதுங்க. உண்மையாக இருந்தால் கை தட்டலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மொபைல் எடுத்து முன்னாடி வச்சு அது பார்த்துக்கிட்டே சாப்பிடும். நீங்கள் வீட்லேயும் அதை தான் செய்யுது. பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம அம்மா இப்போ கையில் வச்சுருக்கிற ஒரே ஆயுதம் மொபைல் ஃபோன் தான். அன்னைக்கு பிள்ளைங்க சாப்பிட்லன்னா என்ன பண்ணோம்? இடுப்பில் தூக்கி உட்கார வச்சு தெரு முழுக்க சுற்றி காக்கா, குருவி, நாய், பேய் எல்லாத்தையும் காமிச்சோம். அதற்கடுத்து ஒரு தலைமுறை வாசல்லே உட்கார வச்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இது தாத்தாவுக்கு, இது பாட்டிக்கு, இது அத்தைக்கு, இது மாமாவுக்குன்னு சொல்லி ஏமாற்றி ஊட்டுச்சு. இன்றைக்கி தலைமுறை கஷ்டமே இல்லை. மொபைலை தூக்கி முன்னாடி வை, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு பாட்டை போடு, அது உருண்டு உருண்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும். அது என்ன சாப்பிடுதுன்னே அதுக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட தலைமுறையை தனித்துவமிக்க, தலைமைத்துவமிக்க ஒரு மனிதனாக மாற்ற வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. முதல்ல தலைமை பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொன்மொழி அதை அழகாக சொல்லுது. தலைமை பண்புனா என்ன தெரியுமா? நம் குரலை உயர்த்தி மற்றவர்களின் குரலை அடக்குவது அல்ல தலைமை பண்பு. நாம் பேசத் தொடங்கினாலே மற்றவர்களின் குரல் அடங்கிவிட்டது என்றால் அதுதான் தலைமை பண்பு. ஏய் சத்தம் போடாத, ஏய் அமைதியாரு அப்படின்னு சொன்னால் அது தலைமை பண்பு கிடையாது. நம்ம வந்து நின்னோம்னா எல்லார் குரலும் அடங்கிடணும். அங்கே தான் தலைமை பண்பு இருக்கிறது என்றால் அது உடல் மொழியோடு மன உறுதியோடு சம்பந்தப்பட்டது என்பதை குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நம்ம தலைவர்கள்கிட்டயே இருந்தது. நீங்கள் எல்லா தலைவர்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லார்ட்டையுமே இப்படி ஒரு தலைமை பண்பு இயல்பாகவே அவர்களிடம் இருந்திருக்கும். இல்லை என்றால் அவர்கள் வளர வளர அந்த பண்பை வளர்த்து கொண்டிருப்பார்கள். நம்ம இந்தியாவின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவோம்? தேசப்பிதா அப்படின்னா யாரை சொல்லுவோம்? மகாத்மா காந்தி அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதனைத்தான் நம்ம என்றைக்குமே அடையாளமாக சொல்லுகிறோம். அவர் என்ன பெரிய ஆளுமையான ஆளா? பாகுபலியில் வர்ற மாதிரி அப்படியே ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறாரு? இல்லை ரொம்ப அழகாவாக இருக்கிறார்? பாவமாக இருக்கிறார், ஒல்லியாக இருக்கிறார், சாதாரணமாக இருக்கிறார், ரொம்ப எளிமையான ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனாலும் இந்திய நாட்டுக்கு விடுதலை தருவதற்கு அவர்தான் முக்கியமான காரணமாக இருந்தார் என்றால் அவருடைய தலைமை பண்பு தான் காரணம். அதுவரைக்கும் எல்லா நாடுகளும் வெற்றி என்பது, போர் என்பது, யுத்தம் என்பது ஒரு பீரங்கியை, ஒரு இரத்தத்தை
அடிப்படையாக கொண்டது என்று நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் மகாத்மா காந்தி மட்டும்தான் ஆயுதங்களை புறம் தள்ளிவிட்டு அகிம்சையை ஆயுதமாக எடுக்க முடியும் என்று இந்த உலகத்திற்கு உரக்கச் சொன்னார். சொன்னதை செய்தும் காட்டினார். அதனால் தான் அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்த காலத்தில் அவர் கையில் எந்த பணமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் படம் இல்லாமல் நம் கையில் எந்த பணமும் இல்லை. நண்பர்கள் தான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, காந்தி வாழ்ந்தார் நம்ம நாட்டுக்காக, நம்மளும் வாழ்கிறோம் காந்தி நோட்டுக்காக. காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் வருடத்துக்குள்ளேயே இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. 1946 வங்க பிரிவினை ஏற்பட்ட போது நவகாளி அப்படிங்கிற ஒரு இடத்தில் மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுகிறது. 2 பகுதி மக்களுக்கு, 2 இனத்தை சேர்ந்த மக்களுக்கு பயங்கரமான சண்டை, ரொம்ப மோதல், மாறாத ஓலம், ஓயாத ரத்தம், அத்தனை படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ காந்தி சொல்லுகிறார், நான் இந்த இடத்துக்கு போகணும், நான் அந்த 2 சாரார்ட்டையும் நான் போய் பேசணும், நான் எதிர்பார்த்த இந்தியா இது இல்லை, நான் உங்கள்கிட்ட போய் சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பேன். கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் போனீங்கன்னா 2 பக்கம் உள்ளவங்களும் உங்கள் மேலே தான் கோபமாக இருக்கிறாங்க, அதனால் தயவு செய்து அங்கே போகாதீங்க, உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று சொன்னபோது காந்தி நான் போயே தீருவேன் என்று சொன்னார். அங்கே சண்டை போட்டு கொண்டிருந்தவர்களும் சொன்னார்கள், காந்தி இங்கே வரக்கூடாது, காந்தி வந்தால் அவர் வரும் பாதையெல்லாம் முட்களை போட்டு வைப்போம் என்று சொன்னார்கள். காந்தி சொன்னார், அப்படி என்றால் நான் செருப்பே அணியாமல் வருவேன். செருப்பே அணியாத பாதங்களோடு காந்தி நடந்தே நவகாளிக்கு யாத்திரை போனார், உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்கு எதிராக யாரெல்லாம் ஆயுதங்களை தூக்கினார்களோ அத்துணை பேரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அவரை கையெடுத்து வணங்கினார்கள். என்றால் ஆளுமை என்பது ஆயுதத்தில் இல்லை, மன உறுதியில் இருக்கிறது என்று அந்த எளிய கிழவன் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறான். அதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லித்தரணும். ஆளுமைனா ரொம்ப அப்படியே ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது, ஆரவாரம் செய்கிறது, அதெல்லாம் இல்லை. ரொம்ப எளிமையாக என்னுடைய கருத்து இதுதான் என்பதில் உறுதியாக இருப்பது தான் ஆளுமை என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மாவீரன் நெப்போலியன் என்று உலக வரலாற்றில் 2 பேரை தான் மாவீரன் சொல்லுவாங்க. ஒருத்தர் நெப்போலியன், இன்னொருத்தர் அலெக்சாண்டர். மாவீரன் நெப்போலியன் உயரத்தில் கொஞ்சம் குள்ளமாக இருப்பவர். அவர்கிட்ட ஒரு நாள் கோபத்தில் அவருடைய படையில் இருக்கிற ஒரு வீரன் சொல்லியிருக்கிறான், நான் உங்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு இருக்கிறான். படக்குன்னு ஒரு வாக்குவாதத்தில் உடனே நெப்போலியன் சொல்லியிருக்கிறார், நீ என்னை விட உயரமானவன், ஆனால் உயர்ந்தவன் இல்லை. உயர்வு வேறு, உயர்ந்தவன் என்பது வேறு. நீ உயரமானவன், உயர்வானவன் கிடையாது. நீ உடல் அளவில் என்னை விட உயரமாக இருக்கிறாய், ஆனால் உள்ளத்தளவில் உன்னை விட நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வீரம் அப்படிப்பட்டது என்று நெப்போலியன் சொன்னார். அதனால்தான் 69 போர்களில் அவனால் ஜெயிக்க முடிந்தது. ஒரு புதிய பிரான்ஸ் தேசத்தையே நெப்போலியனால் உருவாக்க முடிந்தது. அந்த 69 போர்களிலும் 19 போர்களில் அவன் உட்கார்ந்திருந்த குதிரை இறந்து போனது. தனி ஒருவனாக நின்று தன் படைகளுக்கு முன்னின்று ஜெயித்து காட்டிய ஒரு தலைவனாக வரலாறு நெப்போலியனை பதிவு செய்திருக்கிறது. என்றால் உயரம் முக்கியமில்லை, உள்ளத்தின் உயர்வுதான் முக்கியம் என்று இந்த உலகத்துக்கு உறக்கச் சொன்னவன் மாவீரன் நெப்போலியன். நம்ம இந்திய தேசத்தில் அப்படி ஒரு பிரதமர் இருந்தார், லால் பகதூர் சாஸ்திரி. அவரும் கொஞ்சம் உயரத்தில் குறைந்தவர் தான். அவர்கிட்ட ஒரு நிருபர் பேசும்போது கேட்டிருக்கிறார், என்ன இருந்தாலும் பிரதமருங்கிறது ஒரு பெரிய பதவி, ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறீங்க, எல்லாரும் உங்ககிட்ட வந்து குனிஞ்சு பேசுவாங்க, நீங்கள் எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்த்து பேசணுமே, கொஞ்சம் சங்கட்டமாக இல்லையா அப்படின்னு கேட்டபோது சாஸ்திரி அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார், எனக்கு எதுக்கு சங்கடமாக இருக்குது, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னிடம் தலை குனிந்து தான் பேச வேண்டும். நான் யாராக இருந்தாலும் தலை நிமிர்ந்து நான் கம்பீரமாகத்தான் அவர்களிடம் பேசுவேன். உயரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே இல்லை, என்னுடைய மன உறுதி தான் இங்கே முக்கியம் என்று லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒரு மாமனிதர் பதிவு செய்தார். என்றால் நம்ம பிள்ளைகள்கிட்ட அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். நான் மற்றவங்க மாதிரி அழகாக இல்லை, நான் செகப்பாக இல்லை, நான் ஹைட்டாக இல்லை, நான் வெயிட்டாக இல்லை, நான் பணக்கார குடும்பத்தில் பிறக்கலை, ஆளாளுக்கு 1000 காரணம். ஜெயிக்காமல் போனதுக்கு நம்ம பிள்ளைங்கக்கிட்ட காரணம் கேளுங்க, 1000 காரணம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு லட்சக்கணக்கான காரணங்கள் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்த மாதிரியான வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை அவர்களுக்கு வாங்கித்தார்கள். வாழ்க்கை வரலாறை படிக்கத்தான் இவர் சாதிச்சிருக்கிறாரா, இவர் சாதிக்க முடிந்ததா, என்னாலும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்குள் வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தலைமை பண்பு அப்படின்னா பணக்காரங்களா இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பணக்காரங்களாக இருந்தால் நம்ம ஒரு லீடராக இருக்கலாம், பணக்காரங்களாக இருந்தால் அந்த ஊரில்
உலகத்தில் மரியாதை கிடைக்கும், பணக்காரங்களாக இருக்கிறது தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு ஒரு அழிறப்பர் வச்சு அழிச்சிருங்க. பணம் வைத்திருப்பவர்கள் பணக்காரர்கள் அல்ல. யாருக்கெல்லாம் மனம் விசாலமாக இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான பணக்காரர்கள். ஒன்றும் இல்லை, ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாரு, நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். அவருக்கு திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபா நம்ம கொடுக்குறோம். என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? ஏதாவது ஸ்டால் தொடங்குவாரா? வியாபாரம் பண்ணுவாரா? 1 லட்ச ரூபா நம்ம பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு தங்கத்தில் திருவோடு செஞ்சு அவர் பிச்சை எடுப்பார். ஏன்னா அவருடைய எண்ணம் அவ்வளவுதான். ஆனால் பணக்காரத்தனம் என்பது உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டும். மகாகவி பாரதி சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு சிரமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் அவன் தோற்றம் எப்படி இருக்குமா? ஒரு ராஜா மாதிரி இருக்குமா. பழைய வேட்டியை கட்டினாலும் கம்பீரமாக கட்டியிருப்பானாம். ஒரு கிழிந்து போன கோட்டை அவ்வளவு கம்பீரமாக உடுத்துவானாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ அந்த கோட்டில் சரிக்குவானாம். ஒரு ராஜா மாதிரி தலைப்பாகை சூடிக்கொள்வானாம். அப்படி அவன் நடந்து வர்றதை பார்த்தா ஒரு ஏழை கவிஞன் மாதிரி இருக்காதான், ஒரு பணக்கார ஒரு கிரீடம் அணிந்த ராஜா மாதிரி அவனுடைய நடை இருக்குமா. அப்போ எண்ணத்தில் தாங்க இருக்குது உயர்வு. அவருடைய நண்பர் இப்படி ரொம்ப நாளாக கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கிறாருன்ட்டு அவருக்கு ஒரு பட்டு வேட்டியும் 10 துண்டும் வாங்கி கொடுத்துருக்கிறார். உடனே அதை எடுத்து கட்டிட்டு நான் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றேன் அப்படின்னு போயிருக்கிறார். போகும்போது அங்கே ஒரு ஏழை வெறும் துண்டு மட்டும்தான் கட்டியிருக்கிறாரு, குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறார். உடனே பாரதி வேட்டியை அவருக்கு கொடுத்துட்டு தான் தோளில் போட்டிருந்த துண்டை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். என்ன பாரதி, இப்போ தானே உனக்கு நான் புது ட்ரெஸ் கொடுத்தேன், அதுக்குள்ளே நீ இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டியே. சிரித்து கொண்டே பாரதி சொல்லியிருக்கிறான், பாரதிக்கு கொடுப்பதற்கு உங்களைப் போல செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் அந்த ஏழைக்கு கொடுப்பதற்கு பாரதியை தவிர யார் இருக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறார். அதுதான் உள்ளத்தின் செல்வம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவில் இருக்கிறது. செல்வம் என்பது நம் வாழ்க்கையின் முறைமையில் இருக்கிறது. கஜானால அடுக்கி வைத்திருக்கிற பணத்தில் இல்லை என்பதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த மனசு தான் நம்ம ஆளுமையை காட்டி கொடுக்கிறது. பழைய பீர்பால் கதை ஒன்று படித்தேன். பீர்பால் ரொம்ப அறிவாளி தானே. இவர் அறிவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு அக்பர் அனுப்பி வைக்கிறார். ஒரு ஓலையை கொடுத்து இதை அந்த நாட்டு அரசன்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அந்த அரசன் இவர் எப்படியாவது முட்டாளாக்கணும் அப்படின்ட்டு அரசன் ஒரு காவலாளி வேஷம் போட்டுட்டு காவலாளியை அரசன் வேஷம் போட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சிட்டான். இப்போ பீர்பால் உள்ளே போகிறாரு, எல்லாம் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. ஒரு நிமிடம் எல்லாரையும் பார்க்குறான். பார்த்துட்டு நேராக காவலாளி வேஷத்தில் இருந்த அரசர்கிட்ட போய் ஓலையை கொடுத்துட்டான். அவர் அசந்துட்டார். நான் தான் அரசனுங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் வந்த உடனே பார்த்தேன், அரசனாக உட்காந்துருக்கிறவன் நடுங்கிக்கிட்டே உட்காந்துருந்தான். அவன் இயல்பாக இல்லை, திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தான். மற்ற அமைச்சர்களை எல்லாம் பார்த்தேன், அவங்க அரசனை பார்க்கவே இல்லை, உங்களையே பயந்து போய் பணிவாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கம்பீரமாக உட்கார்ந்துருந்தீங்க, நீங்கள் தான் அரசர் என்பதை நான் முடிவு செய்து கொண்டேன். அப்போ போட்டிருக்கிற தோற்றத்தில் இல்லை ஆளுமை, உள்ளத்தின் எண்ணத்தில் இருக்கிறது ஆளுமை என்பதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறது, விலை உயர்ந்த ஷூ போடுறது, காஸ்ட்லியான வாட்ச் போடுறது தான் நம்ம தோற்றத்துக்கு மதிப்பு கொடுக்கும் என்றால் அது உண்மையான மதிப்பு இல்லை. இது எதுவுமே இல்லாமல் எளிமையான ஒரு மனிதனாக வந்தாலும் இந்த சமூகம் நம்மை வணங்குகிற மாதிரியான செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் நம்ம தலைவனாக மாற முடியும். எவ்வளவோ பட்டுச்சேலை கட்டிய பெண்கள் வந்தாலும் கூட அன்னை தெரசாவுக்கு இருந்த மரியாதையும் மதிப்பும் வேற யாருக்கும் இல்லை என்றால் அந்த அம்மா என்ன வச்சுருந்தது? நான் வைர நெக்லஸாக போட்டிருந்தது, விலை கூடிய பட்டுச்சேலையாக கட்டியிருந்தது, ஒன்றுமே இல்லை, ஆபரணங்களே இல்லை. ஆனால் அற்புதமான அன்பு என்கின்ற ஆளுமை அந்த அம்மாவிடம் இருந்தது. அதனால் எந்த தேசத்திலோ பிறந்த அவர்களை அன்னை தெரசா என்று நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அந்த ஆளுமைத்தன்மை என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அதை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஒரு ஆளுமை திறனுக்கு ரொம்ப அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு எல்லா பெரியவர்களும் சொல்லுகிறார்கள்னா நேரம் தவறாமை, டைம். நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம இந்தியாவினுடைய, நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு சராசரி புத்தியே என்ன அப்படின்னா 6 மணிக்கு ஒரு விழா தொடங்கணும்னு போட்டால் நம்ம 7 மணிக்கு தான் கிளம்புவோம். ஏன்? நம்மளுக்கே தெரியும் அவங்க 7 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. 5 மணிக்குன்னு போட்டால் 6 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. காலையில் 9 மணிக்கு கல்யாணம்னா நம்ம 11 மணிக்கு போனால் போதும், ஏன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோமா? செய்யலைன்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இது நம்மளுடைய பெருமை தானே. எல்லா இடத்துலையுமே, விழுப்புரம்னு கிடையாது, விருதுநகர்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். என்ன அர்த்தம்?
காலத்தை பற்றிய கவனம் நமக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், காலத்தின் மேல் கவனம் கொண்டவனால் மட்டும்தான் ஒரு நல்ல தலைவனாக மாற முடியும் என்பதை நம்ம வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது. இப்போ நடிகர்கள்லேயே நம்ம சிறந்த நடிகர் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்கிறவர்னா யாருங்க? நடிகர் திலகம், சிவாஜி கணேசன். ஏன் அவர் நடிகர் திலகம்? அவர் நல்லா நடிப்பார், திறமையானவர், அது ஒரு பக்கம். ஆனால் அவருடைய ரொம்ப முக்கியமான தகுதி என்ன தெரியுமா? டைமிங் தான். காலையில் 8 மணிக்கு ஷூட்டிங்னு சொன்னாங்கன்னா 7 மணிக்கு மேக்கப்போட போய் உட்காந்துருப்பார். 7 மணிக்கு ஷூட்டிங் சொன்னால் 6 மணிக்கே ஃபுல் மேக்கப்போட போய் உட்காந்துருப்பார். இவரை பார்த்து பயந்தடிச்சிட்டு டைரக்டர், தயாரிப்பாளர்லாம் இவருக்கு பயந்துக்கிட்டு அரை மணி நேரம் முன்னாடி வருவாங்களாம். ஏன் அவரால் மட்டும் அப்படி இருக்க முடிந்தது? அந்த அர்ப்பணிப்பு உணர்வு மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் சிவாஜி கணேசன் என்றால் சிறந்த நடிகர் என்று நம்மை தோற்றமளிக்க வைக்கிறது. என்றால் ஒரு தலைவனுக்குரிய முக்கியமான தகுதி நேரத்தை கவனத்தில் கொள்வது. மகாத்மா காந்தி அப்படி இருந்தார், கர்ம வீரர் காமராஜர் அப்படி இருந்தார், நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே மாதிரி இருந்தார். அந்த டைம்னா டைம். காலையில் 4 மணிக்குன்னா 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 12 மணிக்கு வந்தாலும் சரி, 2 மணிக்கு கூட்டம் முடிந்து வந்தாலும் சரி, 4 மணினா 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பேப்பரெல்லாம் படிச்சுட்டு அந்த அன்னைக்கு என்னென்ன அஜெண்டாவோ அதை கரெக்டாக செய்வாங்க. அதனால தான் அவர்கள் எல்லாருமே மிக உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். நம்ம எல்லாருமே அலாரம் வைக்கிறோம். நம்ம அதுக்காக நமக்கு நேரத்து மேலே முக்கியத்துவம் இல்லைன்னெலாம் கிடையாது. எல்லாருமே சரியான நேரத்துக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். அலாரம் வைக்கிறோம். 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். அலாரமும் அடிக்குது. அடித்த உடனே அலாரத்தை திருப்பி அடிச்சுட்டு நாம் திரும்பி படுத்துக்கிறோம். உண்மையா இல்லையா? அலாரத்தை திருப்பி அடிப்பவர்கள் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். இப்போ எல்லாம் நம்ம இனம்தான், என் இனமடா நீ அப்படிங்கிற மாதிரி அலாரம் அடித்த உடனே அதை ஸ்னூஸுக்கு அடித்து விட்டுட்டு திரும்பி படுத்துக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறது உங்கள் மனசில் பதிஞ்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி அடிப்பது அலாரத்தை அல்ல, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை அலாரத்தை திருப்பி அடிக்கும் போதும் இது அலாரத்தை அடிக்கலை, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த கட்டிலில் தூங்குவது நீங்கள் அல்ல, உங்களின் வெற்றி தூங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நாளைக்குன்னு தள்ளி போய்கொண்டே இருந்தால் வெற்றி நம்மை தள்ளிவிட்டு போய்விடும். நேரம் என்பது ஒரு தலைமைத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அதனால தான் ஒரு அழகான ஒரு குட்டி கதை ஒன்று படித்தேன். ஒரு கடிகாரம் செய்கிற ஒரு பிராண்டட் ஷோரூம், அதோடைய முதலாளி அதே பகுதியில் வசிக்கிற ஒரு இளைஞன் அவரை மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி, என்னையும் உங்கள் கம்பெனியில் சேர்த்துக்கோங்களேன், நீங்கள் எனக்கு தொழில் கற்றுக் கொடுங்களேன், நானும் பெரிய ஆளாக வரணும்னு விரும்புகிறேன். அப்படியாப்பா, உட்கார், சமீபத்தில் நீ என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்டிருக்கார். சார், 4 நாளாக தொடர்ந்து ஒரே கனவு கண்டேன். அதான் என்ன கனவு? லாட்ரியில் 1 கோடி ரூபாய் எனக்கு விழுற மாதிரி கனவு கண்டேன். நல்ல கனவுப்பா, நீ 1 மாதம் கழிச்சு வா அப்படின்னு அனுப்பிட்டேன். அவன் போயிட்டான். 1 மாதம் கழித்து திரும்ப வருகிறான். இப்போ என்ன கனவு அடிக்கடி வருது? அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருது. அதான் என்ன கனவு வருது? எங்கள் தாத்தா ஒருத்தருடைய சொத்தை பூரா எனக்கு எழுதி வச்சுட்டு அவர் செத்து போகிற மாதிரி கனவு கண்டேன். அருமையான கனவு, இன்னும் 2 மாதம் கழிச்சு வா, உனக்கு இன்னும் நல்ல நேரம் வரல, அனுப்பிட்டார். ரொம்ப வருத்தமாக போகிறான். 2 மாதம் கழித்து வந்து அப்படியே உட்காந்துருக்குறான். என்னப்பா, என்ன கனவு கண்ட? 2 நாளாக ஒரே ஒரு கனவு தான். என்ன கனவு? இதே கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஒரு கடிகாரத்தை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் எந்திரிச்சு போகிறாங்க. 6 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனாலும் நான் என் வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன். இப்போது அந்த கடிகாரம் தங்க கடிகாரமாக மாறுகிறது, ஒவ்வொரு முள்ளும் வைரமாக மாறுகிறது. ஆனாலும் நான் என் வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன். இப்போது வேலையும் முடிந்தது, கனவும் முடிந்தது அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், இப்போது தான் இந்த வேலைக்கான தகுதி உனக்கு வந்திருக்கிறது, நீ இப்போ வேலைக்கு சேரலாம். ஏன் இந்த கனவை வைத்து நீங்கள் என்ன முடிவெடுத்தீர்கள் என்று அந்த இளைஞன் கேட்டபோது அந்த கடிகார கடையின் முதலாளி சொல்லியிருக்கிறார், என்றைக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கையை விட்டுவிட்டு அடுத்தவர் சொத்தின் மேல் நம்பிக்கையை விட்டுவிட்டு உன் உழைப்பை கனவாக காண ஆரம்பித்தாயோ அன்றைக்கு நீ ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய் என்று அர்த்தம். நல்ல ஞாபகம் வைத்துக்கோங்க. தன் நேரத்தில் சரியாக இருப்பதால் தான், ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பதால் தான் கடிகாரம் எப்போதும் உயரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த கடிகாரத்தை யாரெல்லாம் மதிக்கிறோமோ அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக ஒரு நாள் உயர்வார்கள் என்பதற்கு அந்த கடிகாரம் இருக்கும் இடமே சாட்சியாக இருக்கிறது.
அதனால் உழைப்பை கனவாக தள்ளாமல் கனவில் கூட உழைக்கிறவர்களுக்கு இந்த வெற்றி கைமேல் வந்து சேரும் என்பது தான் இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான தத்துவம். ஒரு வட ஆப்பிரிக்காவுடைய ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு நாள் கடவுள் வர்ணன் மலைக்கடவுள், காலதேவன்னு சொல்லுவோம்ல யமதர்மன், இவங்க 3 பேரும் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்களாம். ஒரு நைட்டு நேரம் ஒரு விவசாயியுடைய குடிசைக்கு போகிறாங்க. இந்த கடவுள் போய் அவன்கிட்ட கேட்குறார், இன்றைக்கி எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, நாங்கள் 3 பேரும் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கான். நான் தான் உன்னை படைத்த கடவுள் அப்படின்னு இருக்கிறார் கடவுள். அவன் சொல்லியிருக்கிறான், என்னையா நீ கடவுள்? ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் பெரிய ஜாதிங்கிறான், ஒருத்தன் சாதாரண ஜாதிங்கிறான், இவ்வளவு பிரச்சனையோடு எங்களை படைச்சிருக்கிற நீ, உனக்கு நான் எப்படி இடம் தருவேன்? நீ முதல் இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டார். ரொம்ப நொந்து போய் 3 பேரும் இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ மலை கடவுள் கேட்குறார், நான் கேட்குறேன், கண்டிப்பாக இடம் தருவான். சரி போய் கேளு. ஐயா வணக்கம், எங்கள் 3 பேருக்கு உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் தருவீங்களா? நீங்கள் யார்? நான் தான் வருணன் மலை கடவுள். வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்தால் வந்துக்கிட்டே இருக்கிறது, பாலம்லாம் நிறைஞ்சி பாம்பு பள்ளியெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு பேஞ்சும் கெடுக்கிறது, நல்ல அறுவடைக்காக எல்லாம் தயாராக இருக்கிற நேரத்தில் பெய்யாமையும் கெடுக்கிறது. இப்படி ஏற்றத்தாழ்வோடு நடந்துகிற நீங்கள் எப்படி எங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும்? உங்களுக்கு இடமில்லை அப்படின்ட்டாங்க. மறுபடியும் அவங்க வருத்தத்தோட 3வது வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ யமதர்மன் சொல்கிறார், நான் வேணால் கேட்டு பார்க்கட்டா? உன்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்கப்பா. பரவாயில்ல, நீங்கள் கேட்டு தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுல்ல, நான் ஒரு தடவை கேட்டு பார்க்குறேன். கேட்டுப்பார். இந்த 3வது வீட்டில் யமதர்மன் கேட்கிறார், எனக்கு உங்கள் வீட்டில் இடம் கிடைக்குமா? நாங்கள் 3 பேரும் தங்குறதுக்கு. ஐயா நீங்கள் யார்? நான் தான் காலதேவன். யமதர்மன் காலன் என்று சொல்லுகிறார். அவன் படக்குன்னு எந்திரிச்சு காலை தொட்டு கும்பிட்டுட்டு சொல்கிறான், நீதாயா உலகத்தில் எல்லோரையும் சரிசமமாக மதித்து நடத்துகிறவன். ஒருத்தருடைய உயிரை எடுக்கணும்னா எடுத்துருவேன், உனக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது, உன்னை தடுத்து நிறுத்த முடியாது, அதிகாரத்தால் உன்னை எதுவும் செய்ய முடியாது, உனக்காக இந்த 3 பேருக்கும் நான் இடம் தருகிறேன் என்று அந்த விவசாயி சொன்னதாக அந்த வட ஆப்பிரிக்காவினுடைய ஒரு கதை ஒன்று உண்டு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஏன் யமதர்மனுக்கு காலன் என்று பெயர் வைத்தார்கள், கால தர்மன் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால், காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறவன் மட்டும்தான் காலத்தை வென்று நிலைக்க முடியும் என்பதற்காக அவருக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டுகிட்டே உட்காந்துருக்கவே கூடாது. இந்த 4 பேர் அக்கா என் பேச்சை கேட்காம எஞ்சி போயிடக்கூடாது. இது ஒரு கலை, சரியா? எப்போ பார்த்தாலும் நமக்கு என்ன செய்வோம் தெரியுமா? 4 பேர் என்ன நினைப்பாங்களோ, 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ. நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமாங்க? இப்போ நம்ம பொண்ணு 30 மார்க் எடுத்துட்டான்னு வைங்க, 30 மார்க் எடுத்தது நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தவங்க இதை கேள்விப்பட்டால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு வியாபாரம் செய்கிறோம், இந்த வியாபாரம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க, தோல்வி நமக்கு பெருசு கிடையாது. இதை 4 பேர் என்னெல்லாம் பேசுவாங்க, அதுதான் பிரச்சனை. இந்த மனிதன் ரொம்ப தன்னுடைய மனதை அழுத்தி அழுத்தி வீணா போவதற்கு முக்கிய காரணமே அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்பதுதான். வாழ்க்கையிலே ஜெயிக்க பிறந்தவர்கள் என்றைக்கும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டார்கள். தன்னுடைய புத்தி என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்வார்கள். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கவே முடியாது. அலெக்சாண்டர் மாவீரன் சொன்னோம்ல, அவர் உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினச்சவர். அவர் ஒரு நாள் குதிரையில் படையோடு வந்துட்டு இருக்கிறார். ஒரு ஊரை கடந்து போகிறார். அந்த ஊருக்கு கார்டியன் அப்படின்னு பேர். அந்த ஊர் மக்கள்லாம் அவரை சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. அந்த கிராமத்துக்காரங்க, என்ன விஷயம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்குது. உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு உங்கள் கிராமத்தில் என்னப்பா வழி இருக்குது, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய நூல்கண்டு இருக்குது. அவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த ஒரு பெரிய நூல்கண்டு. இந்த மக்கள் அலெக்சாண்டரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது 1000 வருஷமாக இங்கே தான் இருக்குது. எங்கள் ஊர் மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இதை யார் பொறுமையாக இந்த முடிச்செல்லாம் அவித்து ஒரே நீளமாக்குறாங்களோ அவர்களால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பது எங்கள் கிராமத்தின் நம்பிக்கை. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, இதை அவிழ்த்து காட்டுங்க. ஒரு நிமிஷம் குதிரையை விட்டு இறங்கி அலெக்சாண்டர் இப்படியே முன்னும் பார்த்தார். அந்த நூல்கண்டை பிரிக்க வேண்டுமென்றால் 10 வருஷமாவது ஆகும். உடைவாளை எடுத்தார், கண்டன் துண்டமாக அந்த நூல்கண்டை வெட்டி தூக்கி எறிஞ்சார். மக்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஏண்டா இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி 1000 வருஷமாக வர்றவன் போகிறவன்லாம் நிற்க வச்சு கிறுக்காக்கிட்டு இருக்கீங்க, என்ன உலகத்தை ஜெயிக்கணும்னு நிற்கிற எவனும் இது மாதிரி மூட நம்பிக்கையில் தன் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்க மாட்டான், இதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்காக வேலையை பாருங்க அப்படின்னார்.
அதிலிருந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் அந்த பிரச்சனையை பீத்து எரியுங்கள் அப்படிங்கிறதுக்கு டு கட் தி கார்டியன் நாட் அப்படின்னு ஒரு பழமொழியே ஆங்கிலத்தில் உருவானது. இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியலையா, அதை தூக்கி எரிஞ்சிருங்க. அதை எதுக்கு உட்காந்து தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு பிரச்சனையே வேணாம், தூக்கி எறிஞ்சிட்டு வேற வழியை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த சம்பவம் ஒரு பழமொழியாகவே மாறி இருக்கிறது என்றால், உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மூட நம்பிக்கையில் உட்கார்ந்து மூழ்கி போகக்கூடாது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், இன்னைக்கு ஒரு வேலை செய்யணும்னு நினச்சா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, நாளைக்கு செய்வோம். எவன் ஒருத்தன் நாளைக்குன்னு ஒரு நாளை தள்ளி போடுகிறானோ அவன் வெற்றி நாளைக்கும் வரப்போவதில்லை, நாளை மறுநாளும் வரப்போவதில்லை. ஏன்? நாளைன்னு ஒன்றே கிடையாது. டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைன்னு ஒரு நாள் என்னைக்காவது இருக்குதுங்களாயா? இப்போ நாளைக்குன்னு நான் சொல்கிறேன், ஆனால் நாளைக்கு இது இன்றாக மாறிவிடும் இல்லையா? அப்போ நாளை என்ற ஒரு நாள் வரவே வராது. இன்று என்கின்ற ஒரு நாள் தான் உண்மையானது, நம் கைகளில் இருப்பது. அதனால் நாளைன்னு ஒருத்தன் தள்ளி போடுறான்னா அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு அவனுக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. ரொம்ப அழகாக சுகி சிவம் ஐயா ஒரு புத்தகத்தில் தான் பதிவு செஞ்சிருந்தார். 2 பேராசிரியர் வேலைக்கு படித்தவங்க, ஒரே கல்லூரியில் படித்த நண்பர்கள். ஒருத்தர் கணிதத்துறை, ஒருத்தர் ஆங்கிலத்துறை. 2 பேரும் நல்லா படித்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கல்லூரிக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க, விண்ணப்பம் போடுறாங்க. 2 பேருக்குமே வேலை கிடச்சிருச்சு. வருகிற சனிக்கிழமை வந்து சேர்ந்துக்கோங்கன்னு 2 பேருக்கும் கடிதம் வந்துருச்சு அந்த ஊருக்கு போகிறதுக்கு. ஆங்கிலத்துறை பேராசிரியர் நினைக்கிறார், சனிக்கிழமையே அதுவுமா முத வேலையில் சேருவாங்க, நான் திங்கக்கிழமை சேர்ந்துக்கிறேன், சனிக்கிழமை நல்ல நாள் கிடையாது. இப்போ கணித பேராசிரியர் பார்த்தார், இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க வர சொல்லிட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சனிக்கிழமை அவர் வேலையில் சேர்ந்துட்டார். இவர் திங்கக்கிழமை போய் வேலையில் சேர்ந்துட்டார். காலங்கள் ஓடுகிறது. 2 பேருமே சிறந்த பேராசிரியர்களாக வளர்ந்து வருகிறார்கள். அடுத்த முதல்வருக்கான தேர்வு நடைபெறுகிறது. ஒரு நாள் சீனியாரிட்டியில் மேத்ஸ் ப்ரொஃபஸர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஒரு நாள் தாமதமாக சேர்ந்ததால் ஆங்கில பேராசிரியர் அந்த இடத்துக்கு வர முடியாமல் போனது. ஒரு நாள் என்பது நம்ம தலையெழுத்தையே மாற்றிடும். கடைசி வரைக்கும் இவர் முதல்வராக இருந்து பெருமையாக ஓய்வு பெற்றார். கடைசி வரைக்கும் நொந்து பேராசிரியராகவே இருந்து இவர் ஓய்வு பெற்றார். அப்போ அந்த ஒரு நாள் என்பது நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுவதால் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான வெற்றியை தள்ளி போடுகிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் மற்றவர்கள் சொல்லுவதை முழுமையாக அப்படியே வாங்கிக்கிட்டு அதைப்படியே நம்ம வாழக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும். ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னே வைங்களேன், வழக்கமாக நம்ம கசாயம் சாப்பிடுவோம், சாப்பிட்டா நமக்கு சரியாக இருக்கும். இதுதான் நம்ம உடல் அமைப்பாக இருக்கும், நம்ம குடும்பத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்ததாக இருக்கும். யாராவது ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வைங்க, உனக்கு என்ன செய்யுது? காய்ச்சல் அடிக்குது. என்ன சாப்பிட்ட? கசாயம் சாப்பிட்ட. பைத்தியம், கசாயம் சாப்பிட்டா ஏதாவது காய்ச்சல் சரியாகுமா? வா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுறோம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க சொல்லிட்டாங்க, மறுக்க முடியல, அதனால் போனேன் சொல்லுவோமா? ஆனால் 100 தடவை காய்ச்சல் வந்து 100 தடவை நம்ம கசாயம் சாப்பிட்டு சரியாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் சொல்லிட்டார், அதை மறுக்க முடியாது என்பதற்காக நாம் நம்ம வாழ்க்கை முறையே மாற்றுகிறோம் இல்லையா? இந்த அடிமை புத்தியிலிருந்து முதல்ல விலகணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க 12ஆம் கிளாஸ் முடித்து ஒரு காலேஜுக்கு வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட ஏன் இந்த காலேஜுக்கு வந்தேன்னு கேட்டால் டக்குன்னு சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வந்தான். இந்த கோர்ஸ் ஏன் எடுத்த? என் ஃப்ரெண்டு எடுத்தா. இப்போ உனக்குன்னு சுய அறிவே இல்லையா? இல்லை. இப்போ நாளைக்கு உன் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் அதைத்தான் செய்வேன், அதைத்தான் செய்வேன். அப்போ நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கணும் இல்லையா? நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா? நம் மனசு சொல்வதை நம்ம உட்காந்து கேட்கணும். ஒரு கடற்கரை கிராமத்தில் ஒரு மீனவர் இருந்திருக்கிறார். பரம்பரையாகவே அவங்க மீனவர் தான். கடலுக்குள்ளே போய் வலை வீசி மீன்களை எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் செஞ்சு வாழ்கிறவங்க. அந்த மீனவனை பார்த்து ஒரு பெரியவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, டெய்லி கடலுக்கு போவியா? ஆமாம். நடுக்கடல் வரைக்கும் போவியா? ஆமாம். அதையும் தாண்டியெல்லாம் போவேன். அச்சுச்சோ, சூறாவளி சுனாமிலாம் வரும்ல, அது வரத்தான் செய்யும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஏன் கடலுக்கு போகிற? ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தானேங்க மீனெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், நான் வியாபாரம் பண்ண முடியும், இதுதான் என் வாழ்க்கை முறை. சரி, உங்கள் அப்பா என்ன செஞ்சார்? எங்கள் அப்பாவும் மீனவராக தான் இருந்தார். எப்படி இறந்தார்? ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது ஒரு சுழலில் சிக்கி இறந்துட்டார். உங்கள் தாத்தா அவரும் மீனவராக தான் இருந்தார். அவர் எப்படி இறந்தார்? ஒரு நாள் அவர் இது மாதிரி நடுக்கடலுக்கு போகும்போது ஒரு சூறாவளி வந்து அதனால இறந்துட்டார். இப்படி உங்கள் பரம்பரையே கடலுக்குள்ளே போனதுனால தான் இறந்துருக்காங்களே, நீ அதையும் தாண்டி டெய்லி கடலுக்கு போறியே, உனக்கு பயமா இல்லையா? எந்த தைரியத்தில் நீ கடலுக்கு போகிற? டக்குன்னு அந்த மீனவன் கேட்டான், ஐயா உங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க? எங்கள் அப்பா வேலைக்கு தான் போனாங்க. எப்படி இறந்தாங்க? ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது
ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. சரி, உங்கள் அப்பாவுடைய அப்பா எப்படி இறந்தாங்க? அவர் நோய்வாய்ப்பட்டு கட்டிலே படுத்திருந்து இறந்துட்டார். இப்போ 2 பேர் தூங்கும் போது இறந்துருக்குறாங்க. நீங்கள் எந்த தைரியத்தில் தினமும் தூங்க போகிறீங்க? சரியான கேள்வி தானே. ஒவ்வொருத்தர் வேலையிலும் ஒரு சிரமம் இருக்கும். எல்லாருக்கும் கடைசி நாள் என்று ஒன்று இருக்கும். அந்த நாள் வரும் வரைக்கும் நமக்கான வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டுமே தவிர இன்னொருவர் நிர்ணயிப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை முறை, நம்முடைய குடும்ப சூழல், நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இன்னொருத்தர் கையில் அதை ஒப்படைக்கக்கூடாது. அப்போ தான் அதனால் வருகிற வெற்றி நமக்கு இனிக்கும், அதனால் வருகிற தோல்வி நமக்கு பாடத்தை தரும். இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லி ஜெயிச்சுட்டோன்னு வைங்களேன், காலம் முழுக்க அவர் சொல்வார், என்னால் தான், நான் இல்லைன்னா இவன் சீரழிஞ்சு செங்கச்சம் வந்திருப்பான், இவெல்லாம் எங்கே கடந்தான். இப்படியே காலம் முழுக்க நம்ம வெற்றியை அவர் கொண்டாடி கொண்டு இருப்பார், நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதே நேரம் நம்ம தோற்று போனால் கூட அந்த ஆளால் தான் தோத்தேன், நான் நல்லா தான் இருந்தேன், அந்த ஆள் இப்படி ஒரு வழிகாட்டினா தோற்று போயிட்டேன்னு அடுத்தவங்க மேலே பழியை போட்டு கடைசி வரைக்கும் அதில் நாம் குளிர் காய்ந்து கொண்டு இருப்போம். என்றைக்கு என் வாழ்க்கை என் கையில் என்கின்ற ஆளுமையை நாம் கையில் எடுக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியும் தோல்வியும் நம்முடைய வலது கை இடது கையாக மாறும். அடுத்தவர் கைகளில் அதை நாம் ஒருபோதும் விடக்கூடாது. அதே மாதிரி நம்ம மனசு தாங்க மிகப்பெரிய பலம். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? பொதுவாக நம்ம ஆயுள் காலம் எவ்வளவுங்க? எத்தனை வயசு? 100 வயசு. யாராவது நம்ம நினைக்கும் போது ஃபோன் பண்ணாங்கன்னா உனக்கு ஆயுசு 100, எவ்வளோ அல்பத்தனம் பாருங்கள். 100 வயசு தான் வாழணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்மளுடைய எண்ணமே என்னவா இருக்குது? 100 வயசு தான். ஆனால் உண்மையிலேயே 100 வயது அப்படிங்கிறது வெறும் எண்கள் தான், வெறும் நம்பர்ஸ் தான். நீங்கள் ஓஷோ ஒரு புத்தகத்தில் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். காஷ்மீர், அஜர்பைஜான் ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு படம் வந்ததில்ல, தலை படம், அது என்ன படங்க? விடாமுயற்சியா? அந்த படத்தில் ஒரு ஊர் வரும் தெரியுமா, ஒரு நாடு, அந்த நாடு அஜர்பைஜான். அங்கே காஷ்மீரில் உஸ்பெகிஸ்தான் மாதிரி நாட்டில எல்லாம் சர்வசாதாரணமாக 120 வருஷம் வாழ்வாங்களாம். சர்வசாதாரணமாக 100 வருஷம் தாண்டி நிறைய பேர் வாழ்வாங்களாம். ஜப்பானில், சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வயதை கடந்த நிறைய பெரியவர்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கார் ஓட்டிகிட்டு போவாங்க, பெட்ரோல் பல்கில் வேலை பார்ப்பாங்க, சர்வசாதாரணமாக இருப்பாங்க. எத்தனை வயசுன்னு கேட்டால் 110 அப்படிம்பாங்க. நமக்கு தான் அதிர்ச்சி ஆயிரும். நமக்கு 60 வயசு கடந்து யாராவது வாழ்ந்தாலே இவங்க என்னைக்கு போய் சேருவாங்க, இவங்க சொத்து நமக்கு வரும்னு ஏக்கமாயிருது. 70 வயசை கடந்து அவங்களுக்கே பதட்டமாயிருது, சீக்கிரம் போய் சேர்ந்துடணும். 70 வயசு வாழ்ந்துட்டேன், ஏன் என்ன எழுதியா வச்சுருக்கு 70 வயசு தான் நீங்கள் வாழணும்னு? உங்களுடைய வயது என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள், உங்களுடைய எண்ணம் தீர்மானிக்கட்டும். இல்லை இன்னொருத்தர் தீர்மானிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓஷோ தான் சொல்லுகிறார், ஒவ்வொரு இந்த மாதிரி இடத்துல 150 வயசு வரைக்கும் சாதாரணமாக வாழ்வாங்களாம். அதனால தான் ஜார்ஜ் பெர்னாட்ஸா ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கிறார், லண்டனில் இருந்து அவருக்கு 90 வயசு, நான் இனிமேல் இந்த லண்டனில் வாழ விரும்பலை, ஒரு கிராமத்தில் போய் வாழ விரும்புகிறேன், லண்டன்லேருந்து ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் கூட இருந்தவங்க கேட்டிருக்காங்க, எதுக்கு இவ்வளோ வயசில் போய் நீங்கள் அங்கே வாழணும்னு விரும்புகிறீங்க? இல்லைப்பா, அந்த கிராமத்து வழியாக வரும்போது நான் ஒரு கல்லறையை பார்த்தேன், அந்த கல்லறையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது, அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையவே மாற்றுச்சு அப்படின்னார். அப்படி என்ன எழுதியிருந்தது? இந்த கல்லறையில் உறங்குபவர் 120 வயதானவர், இவ்வளவு இளம் வயதில் இவர் இறந்திருக்கக்கூடாது, இந்த அகால மரணத்திற்கு வருந்துகிறோம்னு எழுதியிருக்காங்க. 120 வயசில் அந்த ஊர்க்காரங்க சர்வசாதாரணமாக 150 வயசு வாழ்வாங்களாம். அப்போ 30 வயசுக்கு முன்னாடியே இவர் இறந்துட்டாருன்னு வருத்தப்பட்டு கல்லறையில் எழுதியிருக்காங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வாழ்ந்தா இது மாதிரி வயதை மனதில் கொள்ளாது, வாழ்க்கையின் அனுபவத்தை மட்டுமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுகிற இந்த ஊரில் தான் நான் வாழ்வேன், அங்கே போய் வாழ்ந்து 100 வயசுக்கு மேலே வாழ்ந்து தான் இறந்து போயிருக்கிறார். அப்போ வயது என்பது கூட வெறும் எண்கள் தான். நம் எண்ணங்களின் உயரம் அதிகமாக இருந்தால் 120 வயது வரைக்கும் நாம் கம்பீரமாக வாழ முடியும். நம்ம ஊர்லேயே பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்களே ஒரு அம்மா, பாப்பம்மான், 102 வயசில் பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் வாழ்ந்து தான் அவர்கள் மறைந்தார்கள். பத்மஸ்ரீ விருது வாங்கும்போது கூட அவங்களே இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களே மம்பட்டி எடுத்துகிட்டு போய் வயலுக்கு போய் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு விழாவில் நாங்கள் பார்த்தோம், கல்யாண மாலை நடத்துகிற ஒரு விழாவில். அப்போ அவங்களுக்கு 102 வயசு. சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் அவங்க காலை தொட்டு கும்பிட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நல்லா இரு தம்பி அப்படின்னாங்க. ஐயாவை ஒருத்தர் தம்பின்னு சொல்கிறத நாங்கள் அன்னைக்கு தான் பார்த்தோம். அவ்வளவு வயசானவங்க அந்த அம்மா, ஆனால் அவ்வளவு ஆரோக்கியமாக, யார் வந்தாலும் அவங்க டக்கு டக்குன்னு எந்திரிச்சு நின்று வணக்கம் சொன்னாங்க. நாங்கள் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு.
ஆனால் அந்த அம்மா அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. அப்போ வயது என்பது நம்முடைய உடலில் இல்லை, நம்முடைய எண்ணத்தில் இருக்கிறது என்பதை நம்ம ஊரிலேயே எத்தனையோ பெரியவர்கள் நிரூபித்து கொண்டு இருக்கிறார்கள். என்றால் 60 வயசு ஆயிடுச்சுன்னா கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நீங்களா பெட்டி படுக்கையை ரெடி பண்ணாதீங்க. இந்த காலம் நமக்கு எவ்வளவு ஒரு தூரத்தை தந்திருக்கிறதோ அவ்வளவு தூரமும் நான் கம்பீரமாக பயணித்து விட்டுத்தான் போவேன் என்று நீங்கள் உங்கள் வயதுக்கு கற்றுக் கொடுங்கள். அதனால் மரணம் என்பது கூட நம்ம மனதின் நம்பிக்கை தான். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையிலே கஷ்டமான வேலை அப்படின்னா என்ன தெரியுமா? வாழ்க்கையிலே நிறைய வேலை இருக்குது. ஆனால் எல்லாராலையும் வேண்டான்னு சொல்லப்படுகிற ஒரு வேலை இருக்குது. எனக்கு வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேலை இருக்குது. என்ன தெரியுமா? அது இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் வேலை. யாராவது சந்தோஷமாக நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஒரு பாலிசி போடுறேன்னு யாராவது சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லாததுக்காக அவர் வராமல் வந்திருக்காரா? அவர் ஃபோன் போட்டுகிட்டே இருப்பார். நம்ம பார்க்குற இடத்துலலாம் வந்து நின்றுட்டே இருப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக வந்துக்கிட்டே இருப்பார். எந்த நம்பிக்கை அவரை அந்த வேலை செய்ய தோண்டுகிறது? யோசிச்சு பார்க்குறீங்களா? அதில் கூட அவருக்கு ஒரு முயற்சி இருக்கிறது. இந்த தொழிலில் என்னால் ஜெயிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கிறது. இன்னொருத்தருடைய வாழ்வை காக்க வேண்டிய பணியில் நான் இருக்கிறேன் என்கின்ற உயர்ந்த கொள்கை அவர்கிட்ட இருக்குது. ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்கிறார். அவர் பிஏட்ட சொல்வாராம், யார் வந்தாலும் உள்ளே விடு, இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாராவது வந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு இருக்கிறார். சரிங்கய்யா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஒரு நாள் 25 அப்பாயின்மெண்ட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. 25 அப்பாயின்மெண்ட்டு ஃபோனில், நேரில், விசிட்டிங் கார்டு கொடுத்து இவர் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு துரத்திட்டார். கடைசி நைட்டு ஒரு 9 மணிக்கு ஒரு வயதான இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து, சாரை பார்க்கணும், ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே 25 பேரை வேணாம் வேணான்னு விரட்டியாச்சு. 26ஆவதாக ஒரு பெரிய வேறு வந்து நிற்கிறாரே அப்படின்னு அந்த பணக்காரர்கிட்ட சொல்கிறார், ஐயா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி 25 பேர் வந்தாங்க, எல்லாரையும் வேணான்னு சொல்லியாச்சு, எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் வேணான்னு சொல்லியாச்சு, இப்போ கடைசியாக ஒரு பெரியவர் வந்திருக்காரு, நீங்கள் சும்மா பார்த்துட்டு அனுப்புங்களேன். சரிப்பா உள்ளே அனுப்பு, இவ்வளோ பேர் போராடி இருக்காங்களா, வர சொல். இப்போ அந்த பெரியவர் வந்து உட்காந்து அவர் சொல்ல வந்ததை பூரா அழகாக உருக்கமாக சொல்கிறாரு. இவருக்கு பிடிச்சி போய் ஒரு பெரிய தொகை அவருக்கு செக் எழுதி கொடுக்குறார். கொடுத்துட்டு அவரை சொல்கிறார், நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி, ஏன்னா எனக்கு இன்சூரன்ஸ் போடுறதும் பிடிக்காது, யாராவது கேட்டு வந்தாலும் பிடிக்காது. இன்றைக்கி 10-15 பேர் வந்து போராடி இருக்காங்க, எல்லாரையும் போக சொல்லிவிட்டு கடைசியாக உங்களுக்கு தான் நான் வாய்ப்பும் கொடுத்துருக்குறேன், இந்த பாலிசியும் கொடுத்துருக்குறேன். இந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, 10-15 பேர் இல்லை சார், 25 பேர். ஆமாம் 25 பேர். உங்களுக்கு எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 25 பேருமே நான் தான் ஃபோனில் அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன், ஆளை விட்டு அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன், விசிட்டிங் கார்டு கொடுத்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன். 25 தடவை நான் முயற்சி செஞ்சுட்டு 26ஆவது தடவை நானே வந்தேன் அப்படின்னாரு. அப்போ இத்தனை தடவை தேவையில்லை என்று அனுப்பப்பட்ட பிறகும் பொறுமையோடும் ஒரு மனிதன் காத்திருக்க முடியும் என்றால் காத்திருப்பும் வெற்றி தரும் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு பக்குவங்க. காத்திருக்கிற பொறுமை இருக்கிறது இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய தகுதி. அதுதான் பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி. நம்ம குழந்தைகள்கிட்ட அந்த பொறுமை இருக்கா? நீங்கள் 5 நிமிஷம் ஏதாவது ஒன்றுக்கு காத்திருக்க சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று. இப்போ சினிமா தேட்டர் போகணும்னா கரெக்ட் டயத்துக்கு தான் அவங்க வருவாங்க. எதுக்கு அங்கே போய் 10 நிமிஷம் காத்திருக்கணும்? நமக்கு சரியான நேரத்துக்கு போவோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போய் ஆர்டர் தான் கொடுத்துருப்பான், அந்த சர்வர் அங்கே தான் போயிருப்பார். எப்போ வரும் கேளுமா, நீ எப்போ வரும்னு கேளு. ஏன்டா உன் கண்ணுக்கு முன்னாடி தானே அவர் 20 நிமிஷம் ஆகுன்னு சொன்னார். எதுக்கு 20 நிமிஷம் ஆகுது? பொறுமையே கிடையாது. வீட்டில் ஒரு தோசை சுட்டுட்டு அடுத்த தோசையை கொண்டு வரவங்கள தட்டை எடுத்து வச்சுட்டு இன்னும் வல்லையா. அடுத்த தலைமுறைக்கு பொறுமை என்றால் என்ன என்றே தெரியவில்லை. காத்திருப்பின் பக்குவம், காத்திருப்பின் வெற்றி என்பது என்ன என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. காத்திருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவம் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா சில நேரம் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சரி, எவ்வளவு போராடினாலும் சரி, அந்த காரியம் நடக்கவே நடக்காது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கம்முன்னு இருந்துடும். எவ்வளோ போராடியும் ஒன்று நடக்கலையா, எவ்வளவு முயற்சி செஞ்சும் அது நடக்கலையா, நமக்கு எதிர்ப்பாகவே எல்லாமே நடக்குதா, துயரமாகவே வந்துட்டுருக்கா, கம்முன்னு இருந்துருங்க. 2-3 நாள் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதியாக இருந்தாலே அந்த பிரச்சனை தானாக தீர்ந்து விடும் என்பது தான் உண்மை. ஏன் இன்னைக்கு இந்த டைவர்ஸ்லாம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்க? உடனுக்குடனே ரியாக்ஷன். இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லியே ஆகணும், அவங்க ஒன்று செஞ்சால் இவங்க ஒன்று செஞ்சே ஆகணும். ஆனால் அன்னைக்கு நம்ம அப்பா 1000 சொல்லுவார், அம்மா அமைதியாக இருப்பாங்க. ஏம்மா உனக்கெல்லாம் உணர்ச்சியே இல்லையாம்மா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, அப்பா உன்னை இவ்வளோ திட்டுறார் அமைதியாக இருக்க, இன்னைக்கு அமைதியாக இருக்கேன்ல, 4 நாள் கழித்து நான் அவரை திட்டுவேன்,
அப்போ அவர் அமைதியாக இருப்பார். அப்பாவின் அமைதியும் அப்பா கத்தும்போது அம்மா காத்த அமைதியும் தான் நம் இல்லற வாழ்க்கையை இவ்வளவு தூரம் இழுத்து வந்திருக்கிறது என்பதுதான் நம் குடும்ப தலைவர்களின் வெற்றி. எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட அதுதான் பிரச்சனை. ஒரு மேனேஜர் கோவமா திட்டுறார், நம்ம மேலே தவறே இல்லை. ஹெட்மாஸ்டர் கோவமா திட்டுறார், இந்த டீச்சராக இருக்கவங்க மேலே தப்பே இல்லை. உடனே பதிலுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த வேலையை வேணாம் போயா அப்படின்னு வந்துட்டா யாருக்கு லாஸ்? கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப போய், சார் என் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னை திட்டிட்டீங்க, ஐயோ சாரி சாரி நான் கவனிக்கல சொல்வாரா இல்லையா? நம்ம குடும்பத்திலையும் அப்பா திட்டார், இல்லை நம்ம சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க நம்மளை புரிந்து கொள்ளாமல் திட்டுகிறார்கள் என்றால் அந்த 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம் பக்கம் உள்ள நியாயத்தை சொன்னால் யாராக இருந்தாலும் காது கொடுத்து கேட்பார்கள். உடனுக்குடனே ரியாக்ஷன், உடனுக்குடனே எதிர்வினை ஆற்றுவது தான் இன்றைக்கு நம் குடும்பங்களில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துகிறது. வேலைக்கு செல்லுகிற இடத்திலும் இந்த பொறுமையின்மை தான். ஒரு ஆள் ஒரு வருஷத்தில் 10 வேலைக்கு மாறிடுறான். ஏன்டா 10 கம்பெனி ஏன் மாறின? 10 மேனேஜரும் சரியில்லை. 10 மேனேஜர் எப்படி சரியில்லாமல் இருப்பாங்க? நம்ம சரியில்லை என்பதுதான் உண்மை. அதை ஒத்துக்கொள்ளுகிற பக்குவம் வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதை ஒன்று உண்டு. இப்போ சீக்கிரம் முடிச்சிடுவோம் 2 விஷயத்தோட. ஒரு கிளைக்கதை, மகாபாரத கதையை விட்டுட்டு நிறைய கிளைக்கதைகள் உண்டு. அதில் ஒரு கதை, ஒரு மரத்தில் ஒரு ஜோடி புறா உட்காந்துருக்காங்க, கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விழுப்புரத்தில் புத்தக திருவிழாலாம் ரொம்ப நல்லா நடந்து முடிய போது, அடுத்த வருஷம் எப்படா வரும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது போகலாமான்னு யோசிக்கிறாங்க. வானத்தில் ஒரு கழுகு வட்டமிட்டு இருக்குது. நம்ம இப்போ பறந்து போனால் அந்த கழுகு பிடிச்சிரும், அதனால் நம்ம இங்கே மரத்துலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். பேசிக்கிட்டு இருக்கும்போது தற்செயலாக திரும்பி பார்க்குது ஒரு புறா. ஒரு வேடன் அம்பை எடுத்து இந்த 2 புறாவையும் ஒரே ஷாட்டில் அடிக்கிறதுக்கு குறிப்பாத்துட்ருக்கான். இப்போ பெண் புறா பதட்டமாகுது, ஏங்க அவன் நம்மளை குறிப்பாத்து அடிச்சிடுவான் போல், 2 பேரை அடித்தாலும் கஷ்டம், ஒருத்தரை விட்டு ஒருத்தரை கொன்னாலும் நம்ம வாழ முடியாது, வாங்க நம்ம அதுக்கு பறந்தே போயிடலாம். இப்போ கணவன் புறா சொல்லியிருக்கிறது, மேலே போனாலும் சாவு, இவன் நம்ம மேலே குறிப்பாத்து அடித்தாலும் சாவு, ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு மேலே போனால் கண்டிப்பாக சாவு. ஒருவேளை அந்த வேடனுடைய குறி தப்பினால் நமக்கு வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே இருப்போம் என்று அந்த புறா சொன்னதாம். வேடன் ரொம்ப கரெக்டாக குறிப்பாத்து அம்பை எய்கிறான். அவன் காலுக்கு கீழே இருந்து ஒரு கட்டெரும்பு அவனை கடிச்சிருது. இந்த அம்பு குறி தவறி மேலே பறந்து கொண்டிருந்த கழுகை அடித்து விட்டது. இப்போ கழுகு கீழே விழுந்துருச்சு, 2 பேரும் சந்தோஷமாக பறந்துட்டாங்க. அந்த 1 நிமிட பொறுமை, அந்த 1 நிமிட காத்திருப்பு 2 உயிர்களை காப்பாற்றியது என்றால், சில நேரங்களில் ஓங்கி ஓங்கி சத்தம் எழுப்புவதை விட அமைதியாக இருப்பதும் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தரும் என்பதை தலைமை பண்பில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கட்சி தலைவர்கள்லாம் பாருங்கள், ஆட்சியில் இல்லாதப்ப அப்படியே பொறுமையாக இருப்பாங்க. அவங்களுக்கான காலம் வரும்போது அப்படி ஏறி வந்து அந்த இடத்தை பிடிப்பார்கள். தோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அழுதுகிட்டு ஓட மாட்டாங்க. அவங்க மறுபடி காத்திருந்து அந்த இடத்தை பிடிப்பார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே எவ்வளவு பொறுமையும் காத்திருப்பும் காலம் கனிந்து வரும் வரை அவர்கள் பொறுமைசாலியாக இருப்பதால் தான் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்றால், காலம் வரும் வரை காத்திருக்கிற குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த புத்தகம், இதெல்லாமே புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது தான். எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நாமே போராடி நாமே ஒவ்வொரு வழியாக கண்டுபிடிச்சி முன்னேறி போவது, இன்னொன்று நமக்கு முன்னாடி போராடி ஜெயிச்சு முன்னேறி இருப்பாங்கள்ல அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை எடுத்துக்கொள்வது. எது எளிய வழி? 2வது வழிதான் எளிமையான வழி. என்றால் இந்த புத்தகங்களை கை கொண்டு வாழ்க்கையை வெற்றி கொள்ள பழக வேண்டும். ஏன் இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது? பகத்சிங் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க. தூக்குக்கு அழைக்கும் வரைக்கும் அவன் புத்தகம் படித்து கொண்டு இருக்கிறான், லெனினுடைய புத்தகம். ஏன்பா இதை படிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் கடைசி நேரத்தில் கூட அதை படித்து அவர் எங்கேயும் போய் பேச போகிறாரா, இல்லை புத்தகம் எழுத போகிறாரா? கடைசி நேரத்தில் கூட ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு செய்தியை உள்வாங்கி கொண்டுதான் சாக வேண்டும் என்று இந்த இந்திய மண்ணில் ஒரு போர் வீரன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அறிஞர் அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை. அவர் சொல்கிறார், 1 நாள் தள்ளி போட முடியுமா? ஏன், ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லை, ஒரு புத்தகம் படித்து கொண்டு இருக்கிறேன், அந்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டு நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா ஒருவேளை ஆப்ரேஷன் முடிந்து நான் பிழைக்கவில்லை என்றால் ஒரு புத்தகத்தை முடிக்காமலேயே போய்விட்டேன் என்கின்ற மன வருத்தத்தோடு நான் போய் சேர முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பெரிய மனிதர்கள் கடைசி நேரத்தில் கூட புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த புத்தகத்திற்குள் ஒரு மிகப்பெரிய புதையல் அடங்கி இருக்கிறது. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சிலப்பதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தமிழ் காப்பியம். அதில் ஒரே ஒரு விஷயம், கண்ணகி பாண்டியனுடைய அரசவைக்கு வர்றாங்க. இந்த ஆளுமைங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள். அரசவைக்கு வர்றாங்க. இப்படி நீர்வழியும் கண்களோடு வந்திருக்கிறாயே, நீ யார் அப்படின்னு பாண்டிய மன்னன் கேட்டார். இப்போ கண்ணகி பதில் சொல்லணும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? என் பேர் இந்த மாதிரி சுப்பிரமணி, நான் விழுப்புரத்தில் இருக்கிறேன், இந்த குடும்பத்திலேருந்து வர்றேன், இல்லை இன்னும் படிச்சிருக்கேன், இதானே நம்ம அடையாளம். ஆனால் கண்ணகி என்கின்ற இந்த தமிழ் மண்ணின் கதாநாயகி அந்த மன்னனை பார்த்து சொல்லுகிறாள், தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே. அவள் ஊரை சொல்கிறா. அந்த ஊரை யாரை வைத்து அவள் அடையாளம் சொல்கிறாள் தெரியுமா? எங்கள் ஊரை 2 ராஜா ஆட்சி செஞ்சாங்க. ஒருத்தன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் உட்கார்ந்துருக்கிறான். ஒரு புறாவை ஒரு பருந்து துரத்திக்கிட்டு வருது சாப்பிட்றதுக்காக. அந்த புறா பதறி பயந்து போய் இந்த அரசனுடைய மடியில் உட்காருது. இந்த அரசன் கேட்குறான், உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பருந்து என்ன சாப்பிட வருது. பருந்து கேட்குறான், இந்த புறாவை விட்டுறேன், இவ்வளோ பயப்படுதில்ல, உயிருக்கு இவ்வளவு அஞ்சு என்கிட்ட அடைக்கலம் வருகிறது, இதை விட்டு விடேன். இப்போ அந்த பருந்து கேட்குறது, அப்போ அதற்கு சமமான எடை உள்ள உணவை எனக்கு கொடு, மாமிசத்தை எனக்கு கொடு, நான் அந்த புறாவை விட்டுறேன். பருந்தோடைய கேள்வி நியாயமானது தானே. என் சாப்பாடுக்கு நான் எங்கப்பா போவேன், எனக்கு சாப்பாடு கூட அதை விட்டுறேன், அதுக்கு சமமான சாப்பாடு. இப்போ அரசன் என்ன செய்யலாம்? அரசனாக இருக்கிறவன் என்ன செய்யலாம்? ஒரு கசாப்பு கடையில் மட்டனோ சிக்கனோ வாங்கி அந்த புறாவுக்கு ஈக்குவலாக நிறுத்து அந்த பருந்துக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த அரசன் என்ன செய்கிறான்? அந்த புறாவுக்கு சமமாக தன் தொடைக்கரியை அறுத்து அந்த தராசு தட்டில் வைக்கிறான். எப்பேற்பட்ட நீதி வழங்குகிற அரசன்! ஒரு புறா அடைக்கலம் வந்தாலே தன் சதையை தரக்கூடிய சிபி சக்கரவர்த்தி என்கின்ற ஒரு மன்னன் பிறந்த ஊரிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறான். இன்னொருத்தன் எங்கள் ஊரில் இருந்தான். ஒரு ஆராய்ச்சி மணி அவன் அரண்மனை வாசலில் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதை யாருமே அடித்ததில்லை, ஏன்னா பிரச்சனையே இல்லை. திடீர்னு ஒரு பசு அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்குது. அரசன் கேட்குறான், என்னவா அப்படின்னு. இந்த பசுவோடைய கன்றை உங்கள் மகன் இளவரசன் தேரில் வரும்போது ஏற்றி கொண்டுட்டான், அதுக்கு நீதி கேட்டு இந்த பசு வந்திருக்குது. இப்போ பசு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், நம்மளுக்கு எதுவும் தலையெழுத்து இருக்கா? அரசனுக்கு தலையெழுத்து இருக்கா? உடனே அரசன் நீதி வழங்கினான். எப்படி அந்த பசு தன் கன்றை இழந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறதோ அதே கஷ்டத்தை அனுபவிப்பதான் இதற்கான நீதி. என் மகனை தேரில் ஏற்றி நான் கொள்ளுகிறேன் என்று அதை செஞ்சான் மனுநீதி சோழன் என்று ஒரு மன்னன். இந்த 2 அரசர்கள் ஆட்சி செய்த நாட்டிலிருந்து நான் வருகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமனாரை சொல்கிறா, அதுக்கப்புறம் தன் தகப்பனாரை சொல்லுகிறாள், அதற்கப்புறம் கணவனை சொல்லி கண்ணகி என்பது என் பெயரே அப்படிங்கிறார். இந்த பாடல் ஏன் காலத்தை தாண்டி நிலைத்து நின்றிருக்கிறது என்றால், ஒரு ஆளுமை திறன் மிக்க அரசன் எப்படி இருந்தால் ஒரு சாதாரண எளிய குடிமகள் இன்னொரு தேசத்தில் தன் நாட்டை பற்றி உயர்வாக சொல்லுவாள் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு அடையாளம். அதுலேயும் கண்ணகி எப்படிப்பட்ட ஆளுமை! அது வரைக்கும் வீட்டை விட்டு அவள் வெளியில் வந்ததே கிடையாது. வண்ணச்சீரடி மண் மகள் அறிந்திலல் என்று நம்முடைய இளங்கோவடிகள் எழுதுகிறார். இந்த மண்ணில் அவள் கால் பதிஞ்சதே இல்லையா, வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துருக்கிறான். ஆனால் தன் கணவனுக்கு ஒரு பிரச்சனை, நீதிக்கு ஒரு அவமானம் என்றால் கையில் ஒற்றை சிலம்புடன் அறியாத நாட்டில் ஒரு மன்னனுக்கு முன்னால் தேரா மன்னா, அறிவு கெட்ட மன்னா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளுமை திறன் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு இருந்திருக்கிறது என்றால் அவள்தான் நம்முடைய கதாநாயகி என்பதை நம்முடைய பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம எங்கெங்கே இருக்கிறவங்களெல்லாம் ரோல் மாடலாக சொல்கிறோம் இல்லையா, அந்த பெண் அதை செஞ்சாங்க, இந்த பெண் இதை செஞ்சார்கள். ஆனால் கண்ணகி தான் நம் தமிழ்நாட்டின் நம்முடைய பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமான தைரியசாலியாக அந்த அரசபையில் நின்று தன் வழக்கை அவளே வாதாடினாள். அங்கே பாண்டிய மன்னன் ஒரு ஆளுமை எப்படி இருந்தான்? செய்தது தவறுன்னு தெரிஞ்ச உடனே இதை உடனே இவளை அப்புறப்படுத்துங்க, அந்த சிலம்பை தூக்கி ஓரமாக வைங்க, அரசவையை கலைங்கடா அப்படின்னு அவ சொல்லவே இல்லை. இதுவரைக்கும் என்னுடைய முன்னோர்கள் இந்த அரசாட்சியை சிறப்பாகத்தான் செய்தார்கள், இன்று முதல் அது
தோற்றுவிட்டது, இனி நான் மன்னன் அல்ல, நான் தான் திருடன் என்று அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை விட்டான். அப்போ ஒரு ஆளுமை திறன் என்பது எப்படி இருக்க வேண்டும்? காலம் கடந்தும் இன்னொரு நாட்டில் தன்னுடைய தலைவனை பற்றி பேசக்கூடியதாக அது இருக்க வேண்டும். தனக்கு ஒரு தலைமை பண்பை தருவதாக அது இருக்க வேண்டும். அந்த தலைமை தோற்று போனால் தன்னையே தியாகம் செய்வதாக அது இருக்க வேண்டும் என்று ஒற்றை சிலப்பதிகாரம் என்கின்ற காப்பியத்தில் இளங்கோவடிகள் என்கின்ற ஒரு மாபெரும் படைப்பிலக்கியவாதி இந்த மண்ணுக்கு முதல் தமிழ் காப்பியமாக அதை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் என்றால், ஆளுமை என்பது நம்முடைய தோற்றத்தில் இல்லை, நாம் வகிக்கும் பதவியில் இல்லை, நாம் வைத்திருக்கிற பணத்தில் இல்லை, நம் எண்ணத்தின் உயரத்தில் இருக்கிறது, நாம் கடைப்பிடிக்கிற நேர்மையில் இருக்கிறது, நாம் சார்ந்திருக்கிற உண்மையில் இருக்கிறது, நீதியில் இருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம், நியாயத்தின் பக்கம் இருக்கிறவர்கள் என்றைக்கும் தலைவர்களாகத்தான் திகழ்வார்கள். அவர்களை வெல்லுவது இந்த உலகத்தில் யாராலும் இயலாது என்று சொல்லி வைய தலைமை கொள்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி விழுப்புரம் புத்தகத் திருவிழாவின் நிறைவு விழாவை மிக சிறப்பு செய்த உங்கள் அத்துணை பேருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.